நவீன கால குழப்பங்கள் என்ற தொடரில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடென்ஷியலிசம்ங்க. அதாவது சான்றிதழ் வாதம் என்று சொல்லுவாங்க, தகுதிவாதம் என்று சொல்லுவாங்க. இது வந்து எல்லா இடங்கள்லையும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. எந்த அளவுக்கு சொன்னால், சில முஸ்லீம்ஸ் கூட இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வேலையை பெறுவதற்கோ அல்லது சமூகத்தில் அந்தஸ்தை பெறுறதுக்கோ, ஒருவருடைய உண்மையான திறமை, அனுபவம் அல்லது அறிவை விட அவருடைய கல்வி சான்றிதழ்கள், டிகிரி சர்டிஃபிகேட்டு அல்லது பட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நடைமுறை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இது வந்து உலகத்துடைய கல்வி விஷயத்திலும் அப்படி இருக்குது, மார்க்கத்துடைய விஷயத்திலும் அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? தகுதியை விட சான்றிதழை முக்கியப்படுத்துவாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கிய ஒரு வழிகேடான அம்சம். சான்றிதழ் உதவி புரியும் ஒருத்தருக்கு சத்தியத்தை அடைவதற்கு. ஆனால் சான்றிதழ் இருந்தால் தான் அது சத்தியம், அவங்க சொல்கிறது சத்தியம் என்றால் நிச்சயமாக அது சரியான கொள்கை கிடையாது. ஒருவர் வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு தகுதியானவரா இல்லையா என்பதை பார்ப்பதை விட அவர் குறிப்பிட்ட படிப்பு முடித்திருக்கிறாரா என்று பார்க்கப்படுது இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக சூழலில். மேலும் வந்து முதலாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய திறமையை நேரடியாக மதிப்பிடுறதுக்கு பதிலாக அவங்களுடைய கல்வி சான்றிதழ்களை வச்சு தகுதியை தீர்மானிக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம். மேலும் வந்து வேலையில் அதிக போட்டி நிலவறதுனால, இப்போ ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால குறைந்த கல்வி தகுதி உள்ளவர்களை நிராகரிக்கப்படுறாங்க. அதிக சான்றிதழ் உள்ளவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மென்பொருள் நிறுவனங்கள் எடுத்துக்கோங்க. வேலைக்கு சேர வந்து ப்ரோக்ராமிங் திறமை அவருக்கு இருந்தாலும் இன்ஜினியரிங் டிகிரி கட்டாயம் என நிபந்தனை வைக்கிறாங்க இல்லைங்களா? தொழில்நுட்ப திறனை விட உயர்கல்வி பட்டங்கள் இருந்தால் மட்டுமே ஒரு பெரிய பொசிஷனுக்கு அவர் அனுமதிக்கப்படுறார். ஸோ இதனால் என்ன விளைவுகள் என்று பார்த்தா, திறமை வந்து வீணாகுது. உண்மையான திறமை உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க? புறக்கணிக்கப்படுறாங்க. சான்றிதழ் இல்லாத காரணத்தால் வாய்ப்பை இழக்கிறாங்க. படிப்புடைய கல்வியுடைய மதிப்பும் குறைஞ்சிடும். அதனால் அதிக பட்டங்கள் வாங்குவது மட்டும்தான் முக்கியத்துவம் என்று மக்கள் நினைப்பாங்க. ஆனால் உண்மையான அறிவு, கல்வி என்பது குறைவாகவே இருக்கும். இது இஸ்லாமிய துறையில் கூட இந்த ஃபித்னா இருக்குது இல்லைங்களா? நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினவங்க தான் ஆலிம் போலவும், சர்டிஃபிகேட்ஸே இல்லாமல் இருப்பவங்க அவங்களுக்கு எதுவுமே கல்வி இல்லை என்பது போலும் பார்க்கப்படுது இல்லைங்களா? ஆனால் பல நேரங்களில் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் யார் ஒரு ஷேக் மார்கிட்ட போய் உட்காந்து பல வருடம் படிக்கிறாங்களோ அவங்க தான் இல்முலையும் சரி, அஹ்லாக்லேயும் சரி, எல்லா துறையிலையும் சிறந்து விளங்குவாங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கிறவங்கள விட பல நேரங்களில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உண்மையான திறமையை பார்க்காம காகிதத்தில் இருக்கக்கூடிய சான்றிதழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது தான் இந்த கிரெடென்ஷியலிசம் என்ற இந்த வழிகட்ட சித்தாந்தம். ஸோ அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்கலாம் சர்டிஃபிகேட்ஸ்க்கு, ஆனால் அதுதான் ஹக்கை தீர்மானிக்கும் என்று சொல்வது தான் வழிகேட்டுக்கு ஒருத்தவரை இட்டு செல்லும். சரியான கல்வியை அவரால் பெற முடியாது. ஸோ உண்மை எது, கல்வி எது, சரி தவறு எது என்பதை சான்றிதழ், பட்டம், பதவி உள்ளவர்களிடம்தான் இருக்கும் என்ற தவறான நம்பிக்கை தான் அது. ஒருவர் சரியாக பேசினாலும் அவர்கிட்ட பட்டம் இல்லை என்றால் அவருடைய வார்த்தைகள் புறக்கணிக்கப்படுது இல்லைங்களா? ஹக்கை பேசினாலும் சரி. ஸோ இன்னும் சொல்லணும் என்றால், யார் பேசுகிறாங்க என்பது முக்கியமாகி எது சரி என்பது மறக்கப்படுது. ஸோ இஸ்லாமுடைய மதிப்பை வந்து, கல்வியுடைய மதிப்பை, ஒரு மனிதருடைய மதிப்பை காகிதத்தில் அடைச்சி வச்சிடலாங்க. உண்மையான கல்வி என்பது அவருடைய புரிதலிருந்து தெரியும், அவருடைய ஆசிரியர்கள் யார் என்பதிலிருந்து தெரியும், அவர் நடந்து கொள்கிற விதத்திலிருந்து தெரியும். ஸோ உண்மை என்பது பதவியால் தீர்மானிக்கப்படாது. ஏன்னால் குர்ஆன் இதை மறுக்குது. குல் ஹல் யஸ்தவில்லதீன யாலமூன வல்லதீன யாலமூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாகி விடுவார்களா என்று கேட்குறான். சூரத்து ஜுமருடைய 9வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் வந்து பட்டம் பெற்றவர்கள் என்று இந்த இடத்துல சொல்லலை, உண்மையாக அறிந்தவர்கள் என்று சொல்கிறான். ஸோ அறிவு என்பது சான்றிதழில் கிடையாது, புரிதல்லையும் வழிகாட்டுதல்லையும் தான் என்பது நமக்கு இதிலேருந்து தெரிய வருது. ரெண்டாவது வந்து வைன் துத்தி அக்ஸர மன்ஃபில் ஆர்த் யுதுல்லூக் அன் சபிலில்லா என்று எல்லாம் சொல்கிறோம். ஸோ பெரும்பான்மையை வச்சு நம்ம ஹக்கை தீர்மானிப்பது இது ஆதாரம் இல்லைங்க. பூமியில் உள்ள பெரும்பாலானவர்களை நீ பின்பற்றினீங்கன்னா அவங்க உங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து வழி தவற செய்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறான். சூரத்துல் அன்ஆம் 116. ஸோ கிரெடென்ஷியலிசம் பெரும்பாலும் என்ன செய்யும்? பெரிய நிறுவனங்கள், அங்கீகரிக்கப்பட்ட நிபுணர்கள் என்பவற்றை தான் முக்கியத்துவம் கொடுக்கும். எந்த பெயரில் தான் பேசும். ஆனால் குர்ஆன் தெளிவாக சொல்லுது, அதிகாரம் இருந்துட்டாலே, பிரபலம் இருந்துட்டாலே, பெரும்பான்மை இருந்துட்டாலே அது ஹக் என்பது இல்லை என்று உடைக்குது. அடுத்தது, நடைமுறையில் இல்லாத ஒரு அறிவு மதிப்பில்லாது. மசலுல் லதீன ஹும்மிலு தௌராத்த சும்ம லம் யஹ்மிலூஹா கமசலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா என்று அல்லாஹ் சொல்கிறான். தௌராத்தை வந்து சுமக்க வேண்டிய முறைப்படி அவங்க சுமக்கலை என்று யூதர்களை குற்றம் சாட்டுகிறான். ஒரு புத்தகங்களை சுமக்கக்கூடிய ஒரு கழுதையை போன்றது தான் அவங்களுடைய உதாரணம் என்று சொல்கிறான்.
அது நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பார், ஆனால் அதில் என்ன இருக்குன்றது தெரியாது, அமலும் இருக்காது அவர்கிட்ட. கழுதை போல தான் அவர். கழுதைக்கு எப்படி தன் மீது சுமத்தப்பட்ட புத்தகங்களுடைய புரிதல் இல்லையோ அது போல். சூரத்து ஜும்மாவுடைய 5வது ஆயத்து. ஸோ அமல் இல்லாத அறிவு மதிப்பில்லாது. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் பார்க்கலாம் இல்லைங்களா, நிறைய நூல்கள், பட்டங்கள், எவ்வளோ பதவிகள் எல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட அமல் இருக்காது. பெரிய பெரிய டிகிரி வச்சுருப்பாங்க, சாதாரண ஒரு விஷயம் கூட தெரியாது, நீதமாக எப்படி நடக்கிறதுன்னு கூட தெரியாது, குடும்பத்து மத்தியில் உறவை எப்படி பேணணும் என்பது கூட தெரியாது, ஆனால் பிஹெச்டி முடிச்சிருப்பார். ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் என்பது தெரியாது இல்லைங்களா. ஸோ அறிவை அலங்காரமாக மாற்றக்கூடியது அமல் இல்லாமல் என்றால் அது இந்த கிரெடென்ஷியலிசம்ங்க. நபிஸ்லாஸ்லமுடைய சுன்னால கூட பார்க்கலாம். நபிஸ்லாஸ்லம் பட்டங்களை பார்த்து அறிவை மதிக்கலை, தக்வாவை பார்த்தாங்க. அவங்கக்கிட்ட உண்மை இருக்கான்னு பார்த்தாங்க, அமல் இருக்கான்னு பார்த்தாங்க. பல சஹாபாக்கள் எழுத்தறிவு இல்லாதவர்களாக இருந்தாங்க, ஆனால் உலகின் தலை சிறந்த அறிஞர்களாக மாறினாங்க. அவங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு இல்லை. ஸோ இஸ்லாத்தில் உண்மை என்பது வஹிக்கு ஒருத்தர் கட்டுப்படணும், அவர்கிட்ட புரிதல் இருக்கணும், நடைமுறையில் அமல் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் இஸ்லாத்து ஹக் என்பது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா, நவீன காலகட்டத்தில் இந்த கிரெடென்ஷியலிசமில் டிகிரி இல்லைன்னா பேசாத என்று ஸ்டார்டிங்லேயே உடைச்சிருவாங்க. அவர் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திறமையானவர்களாக இருந்தாலும் உண்மை பேசுபவரை உன்கிட்ட சான்றிதழ் இல்லைல்ல, உன்னை நிராகரிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஸோ மருத்துவம், அரசியல், கல்வி, மதம் எல்லா இடங்களிலும் டைட்டில் ஒர்ஷிப் தான் இன்றைக்கி பெரிய ஃபித்னாவாக இருக்குது. மேலும் உண்மையை விட சிவிக்கு தான், கரிக்குலமுக்கு தான் நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது எங்கே ஊக்குவிக்கப்படுது என்றால், ப்ரொமோட் பண்ணப்படுது என்றால் நவீன கல்வி அமைப்பு இல்லைங்களா. டிகிரி இருந்துட்டாலே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. மேலும் நிறுவனங்கள், மீடியாவில் பார்க்கலாம் இல்லைங்களா, ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட பேச்சு மட்டும்தான் உண்மை என்பது போல். ஸோ பெரும்பாலும் பட்டம் பெற்றவர்கள் தாழ்மை, பணிவை இழப்பார்கள் பெரும்பாலான நேரத்தில். அதுவே அவங்களுக்கு ஒரு அகம்பாவம், கர்வத்தை கொடுக்கும். மேலும் கிரெடென்ஷியலிசத்துடைய ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மை நசுக்கப்படுது, பொய் அங்கீகாரம் பெறுது. சாதாரண முஸ்லீம்கள் சிந்திப்பதை நிறுத்துகிறாங்க. அறிவு, கல்வி என்பது ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு. அதாவது இந்த ஷேக் இந்த பிஹெச்டி பண்ணியிருக்காரு, டாக்டரேட் பண்ணியிருக்காரு, அவர் சொன்னால் ஹக்காக தான் இருக்கும் என்று அவருடைய சான்றிதழை பார்த்து முடிவு எடுப்பது. அதை பார்த்து நம்ம முடிவு எடுக்கக்கூடாதுங்க, ஹக்கு எது, பாத்தில் எது என்பது. மாறாக அவர் குர்ஆன் சுன்னா கட்டுப்பட்டு பேசுகிறாரா என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். ஸோ ஆதாரத்தை பார்க்க நம்ம கற்றுக்கொள்ளணும், பட்டங்களை அல்ல. குர்ஆன் சுன்னா என்ன சொல்லுது என்பதே நமக்கு அளவுகோல். பெரும் பெரும் ஷேக்மார்கள் எல்லாம் அவங்ககிட்ட பட்டங்கள் எல்லாம் இல்லை, ஆனால் தரை சிறந்த ஆலிம்களாக உம்மத்தில் இருந்தாங்க. அது நிறைய பேர் நம்ம கோட் பண்ணலாம் இல்லைங்களா. ஷேக் அல்பானி ஆகட்டும், மேலும் ஷேக் உசைமீன் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர்கிட்ட பட்டங்கள் எல்லாம் இருக்காது பெரும்பாலும் அவங்ககிட்ட பார்த்தா. ஆனால் உண்மையான கல்வியை சுமந்த ஆலிம்கள் என்பது அவங்க அமல்லேருந்து தெரியும், அவங்க தாவாலேருந்து தெரியும். ஸோ மேலும் இந்த உண்மையான அறிஞன் என்பவன் எப்போதும் பணிவோடு இருப்பான் இல்லைங்களா. பெரும்பாலும் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்துருச்சுன்னா எல்லோரும் எப்படி நடக்கிறாங்க, அவங்க வச்சே தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் ஹக் என்பது போல் நடத்துகிறாங்க, பெருமை அடிக்கிறாங்க. ஸோ அறிவு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். பெரும்பாலான பிஹெச்டிஸ் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் பாருங்கள், வழிகட்ட சித்தாந்தங்களாக இருக்கும். ஹராமான விஷயங்களை அனுமதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு கூட இன்றைக்கி பார்க்கலாம் இல்லைங்களா. இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் ஈஸியாக என்ன செய்வாங்க, அந்த எல்ஜிபிடிக்யூ இது போன்ற விஷயங்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸோ உண்மையான கல்வி அவங்ககிட்ட இல்லை என்பது இதுலேருந்து நமக்கு தெரியுது. அவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க, படித்தவங்களாக இருப்பாங்க, ஒரு சிலை முன்னாடி போய் கேட்பாங்க தங்களுடைய தேவைகள். சாதாரண ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ தக்குவாவை தான் நம்ம அளவுகோலாக கொள்ள வேண்டும் எப்போவுமே. அல்லாவிடம் உயர்வு என்பது தக்குவாவில் தான் இருக்குது. அவர் இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வச்சுக்கிறாரு, இந்த குடும்பத்துலேயும் வந்திருக்கிறாரு, இந்த இஜாசா வச்சுருக்காரு, அதில் இல்லை. அதுவும் ஒரு பங்கு வலிக்குது இஸ்லாமில், ஆனால் அதுதான் உண்மை என்பது கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. ஸோ கிரெடென்ஷியலிசம் என்பது கல்வியை ஒரு காகிதத்தில் சிறைப்பிடிக்கிற மாதிரிங்க. ஆனால் இஸ்லாத்துடைய அறிவு உள்ளத்திலையும் செயலிலும் தான் உயிர்ப்பிக்கப்படுது. ஸோ உண்மை ஹக் என்பது பட்டத்தால் முடிவு செய்யப்படுறதில்லை, ஆதாரத்தால் நிரூபிக்கப்படணும். அவருடைய அமலால் அது தெரிய வேண்டும். குறிப்பாக இதை அதிகம் மறுக்கக்கூடிய சூரா அழகான முறையில் சூரத்து ஜும்மா சொல்லலாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, கல்வி அறிவு இருக்குது ஆனால் பலன் இல்லை இல்லைங்களா. ஸோ நம்ம மசூலில்லதீன ஹும்மிலு தௌராத்த என்ற அந்த ஆயத்து முன்னாடி நம்ம பார்த்தோம், 5வது ஆயத்து. ஸோ ஒருத்தர் என்ன தான் அவர்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் சரி, அறிவு, கல்வி, மக்கள் புகழறாங்க இருந்தாலும் சரி, அவர்கிட்ட அமல் இல்லை என்றால் அது கல்வியாக அது ஆகாது. எவ்வளோ ஒரு பட்டம் முடித்தவராக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட உண்மை, ஹிதாயத் இதெல்லாம் இல்லைன்னா அது பூஜ்ஜியத்துக்கு தான் சமம். மேலும் சூரத்துல் ஹுஜராத் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லா இடத்துல உங்களுக்கு மிகவும்
கண்ணியமானவர், தக்வா உடையவர். தக்வா உடையவர் தான் அல்லாஹ்விட்ட நெருக்கத்தை உடையவர். ஸோ வந்து இந்த டிகிரியோ நம்மளுடைய பாரம்பரியம், லீனியேஜ், பொசிஷன் இது கிடையாது அல்லாஹ்விடம் நெருக்கத்தை பெற்று தருவது. மாறாக தக்வா மட்டும்தான் அதற்கான அளவுகோலாக இருக்கும். ஸோ இந்த அகாடமிக் அரகன்ஸ் என்பது வந்து குரானில் வந்து இன்வாலிடான ஒரு கான்செப்ட். ஸோ வந்து அல்லாஹ்விடம் நெருக்கம் என்பது தக்வாவை கொண்டு தான், நம்ம வச்சுருக்கக்கூடிய பேப்பர்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ இல்லை. ஸோ க்ரெடென்ஷியலிசம் என்ன கேட்கும் உடனடியாக எல்லார்ட்டையும்னா, நீ யார் அப்படின்றத கேட்கும். ஆனால் குரான் என்ன கேட்குது, என்ன சத்தியத்தை நீ வந்து வச்சுருக்க சொல்லு, அந்த சத்தியத்தின்படி நீ வாழ்றியா, இதைத்தான் அல் குரான் கேட்கும். ஸோ இந்த இது போன்ற விஷயங்களை விட்டும் நம்ம தெளிவாக அவேர்னஸாக இருக்கணும். இல்லைனா யார் ஹக்கை சொல்கிறாங்க, யார் பாத்தில சொல்கிறாங்க என்பது தெரியாது. ஏன்னா பல நேரங்களில் நம்ம பார்க்கலாம், நிறைய படிச்சுட்டு வந்தவராக இருப்பார், ஆனால் பாத்திலுக்கு துணை போகக்கூடியவராக இருப்பார். ஒருத்தர் நிறைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்காது, ஆனால் உண்மையான ஆலிம்களிடம் படிச்சுட்டு வெளியே வந்திருப்பார். அவர் சொல்கிறது ஹக்காக இருக்கும். பல நேரங்கள் இந்த க்ரெடென்ஷியலிசம் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, சர்டிஃபிகேட்டை வச்சு அவர் சொல்கிறது தான் ஹக்கு என்று குரான் சுன்னான்னு பார்ப்பாங்க. ஆனால் உண்மையில் குரான் சுன்னாவை பேசக்கூடியவர் இவராக இருப்பார், பட்டங்கள் இல்லாமல் சரியான முறையில் கல்வி எடுத்தவராக இருப்பார். ஸோ இது போன்ற விஷயங்களை கண்டறியணும்னா நம்ம இந்த ஐடியாலஜியை வந்து நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகக்கூடாது. நிச்சயமாக பட்டங்கள் என்பது ஒருத்தருக்கு ஒரு ப்ளஸ் தான், ஹக்குக்கு வழிகாட்டக்கூடிய சில விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் அதுதான் ஹக் என்பது தான் வழிகேடான ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது.